ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 10/11/2025 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை ஜெம் டிவியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் அணிய மற்றும் அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். வியாபாரம் தொடங்கலாம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் தொடங்குவதற்கு சிறப்பான ஹோரை இந்த ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. நேரம் மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:41 வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய திதி இன்று காலை 8:31 வரை தேய்பிறை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. இன்றைய சந்திராட்டமம் விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இது. சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்திலே மனதிலே நெருடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். இதற்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அதுதான் ஒரு நல்ல மருந்து இதற்கெல்லாம். ஆகவே குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு அருமையான நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த சந்திராட்டம பாதிப்புகள் எல்லாம் விலகி மனதிலே ஒரு தெளிவு ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபமும் வளர்ச்சியும் உண்டாகின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சென்று வாருங்கள். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். கோளறு பதிகம் படியுங்கள். இன்றைய நாளிலே பைரவ வழிபாடு செய்யுங்கள். சிவ வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு 11 சுற்றுக்கள் பிரதட்சணம் வர வேண்டும். சிவனை 11 பிரதட்சணம் வர வேண்டும். அதேபோல் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் ஆலயத்திலே அமர்ந்து கோளறு பதிகம் படியுங்கள். இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே எளிதாக முடியும். சுலபமாக முடியும். இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் விரைவாக முடியும். முகூர்த்தத்துக்கு தேதி கொடுத்து விடுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். சிறப்பான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். நல்ல மாற்றமாக இருக்கும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும்.
கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள், பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும், காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற உற்சாகமான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள், மனக்குழப்பங்கள் தீரும், கடன் தொல்லைகள் விலகும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும், உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற அருமையான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா, என் குருநாதரே சரணமையப்பா. இன்னும் ஒரு வாரத்திலே கார்த்திகை பிறக்க இருக்கின்றது. கார்த்திகை மாதம் என்பது, மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு புண்ணிய காலம். அதனால்தான் இந்த 2 மாதங்களையும் நம்மை போன்ற மனிதர்களுக்கு தெய்வங்களை அதிகமாக துதிப்பதற்குரிய காலமாக ஆக்கினார்கள். அதிலேயும் குறிப்பாக சபரிமலை வழிபாடு என்பது மிக மிக புனிதமானது. இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி அவர்கள் கடந்த மாதம் வந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து சென்றார்கள். ஆக ஐயப்பனுடைய புனிதம் என்பது எப்பேற்பட்டவரையும் ஈர்க்கின்ற ஒரு அற்புதமான தத்துவம். ஐயப்பன் என்ன சொல்கின்றார்? நம்முடைய மனிதர்களிலேயே கூட பார்த்தீர்கள் என்றால் எதையுமே விரும்பாமல் அசட்டையாக இருப்பவர்களே, அசட்டையாக என்றால் நான் தவறான அர்த்தத்திலே சொல்லவில்லை, எதிலேயும் மிகப்பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருப்பவர்களிடம் நம்முடைய மனது அதிகமாக செல்லும். ஏன் அவர் யார் கூடயும் பேச மாட்டேங்கிறார், ஏன் இப்படி இருக்காரு என்று மற்றவர்களிடம் நாம் கேட்போம். ஆக அவர் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அப்படி இந்த உலகத்திலே கிடைக்கின்ற எல்லா விதமான சுகங்களையும் விடுத்து ஐயப்பன் சாஸ்தாவினுடைய அவதாரம். இந்த சாஸ்தாவினுடைய அவதாரத்திலே ஐயப்பன் ஒரு மிகப்பெரிய ராஜாவுக்கு, பந்தள மகாராஜாவுக்கு மகனாக வளர்கின்றார். அந்த பந்தள மகாராஜாவுக்கு மகனாக வளர்கின்ற போதிலும் கூட ஐயப்பனிடம், மணிகண்டனிடம் அந்த படாடோபங்கள் வந்து ஒட்டி கொள்ளவில்லை. தன்னுடைய குருவினுடைய மைந்தன் வாய் பேச முடியாமல் இருக்கின்றானே என்று அங்கே மட்டும் தன்னுடைய தெய்வாம்சத்தை அந்த குழந்தைக்காக காட்டுகின்றார். அதாவது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டி, அதுவரை சாதாரணமான ஒரு பிள்ளையாக வளர்கின்ற மணிகண்டன் தன்னுடைய குருவின் குழந்தை வாய் பேச முடியாமல் இருக்கின்றான். அதனால் குரு மனம் வாடி போய் இருக்கின்றாரே என தன்னுடைய குருவுக்கு நல்லது செய்ய வேண்டும், குரு அகமகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக குருவினுடைய புதல்வனுக்கு வாய்ப்பேச்சை அளிக்கின்றார் தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டி. அதே தன்னுடைய தாய்க்கு புலிப்பால் கேட்டபோது தன்னுடைய தாய் நாடகம் ஆடுகின்றாள் என்பது தெரிந்தும் கூட அந்த இடத்திலே ஒரு மகனாக தன்னுடைய தாயினுடைய தலைவலியை தீர்ப்பதற்காக புலிப்பால் கொண்டு வர செல்கின்றார். அங்கே தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டவில்லை. காரணம், தாயிடம் தன்னுடைய தான் பெரியவன் என்று காட்டக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே அவர் நிச்சயமாக அவர் நினைத்திருந்தால் நொடிப்பொழுதிலே தாயினுடைய நாடகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கலாம். ஆனால் பேயானாலும் தாய் என தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. அந்த வகையிலே மணிகண்டன் தன்னுடைய தாய் நாடகமாடுகின்றாள் என்று தெரிந்தும் கூட அங்கே தன்னுடைய தெய்வாம்சத்தை காட்டாமல் ஒரு மனித பிறவியாக சென்று புலிப்பால் கொண்டு வருவதற்காக செல்கின்றார். இப்படிப்பட்ட தெய்வம் ஐயப்பன். அந்த ஐயப்பனிடத்திலே நாம் முறையாக விரதம் இருந்து சென்று
அவனிடம் என்ன கேட்டாலும் கொடுப்பான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முறையான விரதம் மட்டுமே. இன்றைக்கு இருக்கின்ற காலச்சூழலிலே பக்தி என்பது எல்லோருக்கும் இருக்கின்றது, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இந்தந்த விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற முறை இருக்கின்றது. சபரிமலை என்றால் அந்த 41 நாட்கள் விரதம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கின்றோம், 15 நாட்கள் விரதம், ஒரு வார விரதம், 3 நாள் விரதம் என்றெல்லாம் எடுத்துக்கொள்கின்றார்கள். இது தவறு. நம்மால் முடிந்தால் ஒரு மண்டல விரத காலம் இருந்து ஐயன் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கும் போது நம்முடைய வேண்டுதல் என்பது பூர்த்தியாகும். ஐயப்பன் மோனத்தவத்திலே இருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் அவர் அறிவார். ஆகவே இந்த விரத காலம் என்பதை குறைப்பதற்கான தகுதி நமக்கு கிடையாது. அது ஐயப்பன் போட்டு வைத்த ஒரு விதி. ஐயப்பன் போட்டு வைத்த விதியை ஐயப்பனை காண செல்கின்ற நாம் மீறலாமா? ஆகவே ஒரு மண்டல கால விரதம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னொன்று, மிக அதிகமாக நம்முடைய சக்திக்கு மீறி பணம் செலவு செய்து கன்னி பூஜை வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஐயன் ஐயப்பன் ஆடம்பரங்களையோ ஆரவாரங்களையோ விரும்பவில்லை. சக்தி இருந்தால் செய்யலாம், எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அன்னதானம் செய்யலாம். உங்களிடம் அதற்கான நிதி வசதி இல்லை என்றால் பூஜை நடக்கின்ற இடங்களிலே கலந்து கொள்ளுங்கள். பூஜைக்கு பானகம் கரைப்பதற்கு வெல்லம் வாங்கி கொடுங்கள். வெல்லமும் ஏலக்காயும் வாங்கி கொடுங்கள். வெல்லமும் ஏலக்காயும் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பானகத்திலே அது கரைவது போல உங்களுடைய கர்ம வினைகள் கரையும். எனவே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜைக்கு வெல்லம் வாங்கி கொடுங்கள், ஏலக்காய் வாங்கி கொடுங்கள் சிறிதளவு. அதேபோல் பூஜையிலே புஷ்பம் வாங்கி கொடுங்கள். பூவுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. பூ வாங்கி கொடுங்கள். ஒரு முழம் பூவாவது நடக்கின்ற பூஜைகளிலே எங்கெல்லாம் பூஜைக்கு செல்கின்றீர்களோ அந்த பூஜையிலே பூ வாங்கி கொடுங்கள். உங்களால் முடிந்தால் அந்த பூஜையிலே சரீர ஒத்தாசை செய்யுங்கள். இவையெல்லாம் சபரிமலை பயணத்திலே நம்முடைய புண்ணியங்களை ஏற்றிக்கொண்டே இருக்கின்ற அற்புதமான மகத்தான செயல்கள். சபரிமலை விரதத்தை பற்றி வருகின்ற நாட்களிலே இன்னும் நிறைய பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அகத்தை ஐயப்பனிடத்திலே வைத்து எல்லாமே நீதானப்பா என ஐயன் ஐயப்பனோடு நாம் பேசலாம். ஐயப்பன் நம்மோடு பேசுகின்ற அற்புதமான தெய்வம், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். 18ஆம் படி மீது அமர்ந்திருக்கின்ற அந்த அற்புத தெய்வம் நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற கற்பகத்தரு. ஆகவே ஐயன் ஐயப்பனுடைய விரதத்தை சரியான முறையிலே அனுஷ்டித்து அவனை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அம்பலம் சென்று அழகனை கண்ட பின் என் பலம் என்று எதுவும் இல்லை, என் குலம் காக்க அவன் துணை இருக்க எனக்கில்லை மனக்கவலை. மனக்கவலை என்பதே அந்த சபரிமலை ஐயப்பனை கண்டவர்களுக்கு கிடையாது. இதை நாம் நன்றாக உணர்ந்து ஐயன் ஐயப்பனை தரிசித்துட்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது அற்புதமானதாக இருக்கும். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.